முக்கிய செய்தி. சட்டசபையில் எந்த ஔவையாருக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று ஓஎஸ் மணியன் எழுப்பிய கேள்விக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்திருக்கிறார். துளசியாப்பட்டினத்தில் ஔவையார் அறிவு களஞ்சியம் துவக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்திருக்கிறார். ஔவையார் ஒருவரல்ல 5 பேர் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளார்கள். எந்த ஔவையாருக்கு மணிமண்டபம் வேணும் என்று அதிமுக எம்எல்ஏ ஓஎஸ் மணியன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எந்த ஔவையாருக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று ஓஎஸ் மணியன் சட்டசபையில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதற்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்திருக்கிறார். துளசியாப்பட்டினத்தில் ஔவையார் அறிவு களஞ்சியம் துவக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்திருக்கிறார். எந்த ஔவையாருக்கு மணிமண்டபம் எழுப்ப வேண்டும் என்பதாக அதிமுக எம்எல்ஏ ஓஎஸ் மணியன் சட்டசபையில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன். பாஸ்கர் பாண்டியன், இந்த கேள்விக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனினுடைய பதில் என்ன? கனகதாரா, சட்டமன்றத்தில் இன்று 2வது நாளாக நிதி மற்றும் வேளாண் துறை அறிக்கை குறித்த அந்த நிதிநிலை அறிக்கை குறித்த 2வது நாளான பொது விவாதமானது நடைபெற்று வருகிறது. இதில் கேள்வி நேரத்தின் போது வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினரான முன்னாள் அமைச்சர் ஓஎஸ் மணியன் வேதாரண்யம் தொகுதிக்கு உட்பட்ட துளியாப்பட்டினத்தில் ஔவையார் அறிவு களஞ்சியம் அமைக்க அரசு முன்வருமா எனவும், ஔவையின் வாக்கு அமுதமானது, சிக்கன சொற்கள் சமூக அக்கறையாக திகழ்ந்தவை, ஆத்திச்சூடி உள்ளிட்ட பல பாடல்களை பள்ளி சிறுவர்களுக்காகவே பாடியுள்ளதாகவும், அவருடைய பாடல்கள் குறிப்பாக எந்த விதமான விளக்கங்களும் இல்லாமலேயே எளிதான தமிழில் அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருப்பதாகவும் அவர் அந்த ஆத்திச்சூடியையே சட்டசபையில் பாடி காட்டி தற்போது அந்த அவையினுடைய அறிவு களஞ்சியம் அமைக்க அரசு முன்வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை முன்வைத்து கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு முன்னதாக பதிலளித்திருக்கக்கூடிய துறை அமைச்சரான சாமிநாதன் நிதிநிலைக்கு ஏற்ப முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு அரசு பரிசீலனை செய்யும் என தெரிவித்திருந்தார். அதோடு மட்டுமில்லாமல் திரும்ப துணை கேள்வி எழுப்பிய ஓஎஸ் மணியன், கட்டப்பட்டு வரக்கூடிய மணிமண்டபத்தில் புத்தகங்களை வைத்தாலே போதும், இதில் நிதி பிரச்சனை எழவில்லை எனவும், அறம் செய்ய விரும்பு தொடங்கி அருமையான அற்புதமான பாடல்களை படைத்த ஔவையாரின் புத்தகங்களை அங்கு வைக்க வேண்டும் எனவும் அவர் மீண்டும் ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார். இதற்கு பதிலளித்த அவை முன்னவரான அமைச்சர் துரைமுருகன், ஔவையார் என்பது ஒருவர் அல்ல, ஔவையார் என்பது 5 பேர் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் எனவும், அறம் செய்ய விரும்பு என பாடும் ஔவையார் வேறு, புறநானூறு பாடும் ஔவையார் வேறு, எனவே 5 ஔவையாரில் எந்த ஔவையாரை உறுப்பினர் குறிப்பிடுகிறார் என அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அப்போது அதற்கு திரும்ப கேள்வி எழுப்பிய, எங்கள் ஊரில் கோயில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மணிமண்டபம் அமைக்கப்படும் ஔவையாருக்குத்தான் அறிவு களஞ்சியத்தை இங்கே வையுங்கள் என்றவர் கோரிக்கை வைத்திருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். அவை முன்னவரான துரைமுருகனுடைய இந்த 5 ஔவையாரில் எந்த ஔவையார் என்ற அந்த பேச்சானது அவையில் சிரிப்பலையை ஏற்படுத்தியிருப்பதோடு, 5 ஔவையார் இருக்கும் போது வேதாரண்யத்தில் இருக்கும் ஔவையார் யார் என்பதுதான் தற்போதைய கேள்வி என சபாநாயகரும் இடையே கேள்வி எழுப்பியதால் அந்த விவாதமானது சிரிப்பலையோடு நடைபெற்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாஸ்கர் பாண்டியன். பொறுத்தவரை அவர் அருளிய பாடல்கள் அனைத்தும் பொருள் புரிந்தவை, நேரடியாக எவரும் படித்து தெரிந்து கொள்ளக்கூடியவை, பொருள் தேட வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்கள், அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விலகேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல், எண் இழுத்து இகழேல், ஏற்பது இகழ்ச்சி. இப்படிப்பட்ட அருமையான அற்புதமான இதயத்தை எப்பொழுதுமே நெருடி கொண்டிருக்கக்கூடிய பாடல்களை அருளியிருக்கிற ஔவையார் அவர்களுடைய புத்தகங்களை நீங்கள் அங்கே வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இதை தங்கள் முயலும் பேரவைத் தலைவர் வாயிலாக ஔவையாரில் ஒருவர் அல்ல 5 பேர் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அறஞ்செய்ய விரும்பு என்று பாடுகிற ஒரு வரியில் ஒரு ஔவையார், ஆனால் புறநானூற்றிலே பாடுகிற ஔவையார் வேறு என்றால் நடையே வேறு, பாட்டு வேறு. ஆகையினாலே ஆராய்ச்சியாளர்கள் 5 ஔவையார் சொல்கிறார்கள். இதில் எந்த ஔவையாரை தாங்கள் குறிப்பிடுகிறீர்கள்?
மாண்புமிகு உறுப்பினர் OS மணியன். எனது தொகுதியில் துளசியாப்பட்டினம் கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கிற எங்கள் ஊரில் அமைந்திருக்கிற ஔவையாருக்கு மணிமண்டபம் 13 கோடியில் கட்டப்பட்டு வருகிறது என்பதை பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அமைச்சர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் அந்த ஔவையாருக்குத்தான் மணிமண்டபம் கட்டுகிறீர்கள், அவருக்குத்தான் நான் இப்பொழுது அறிவு களஞ்சியத்தை அங்கே வையுங்கள் என்று கேட்கிறேன். இல்ல, ஔவையாரு 5 ஔவையார்ல அங்க இருக்க கோயில்ல இருக்க ஔவையார் யாருன்னு கேட்காங்க, அதான் கேள்வி. அதாவது பேரவைத் தலைவர் அவர்களே இது நல்ல கேள்வி. அதாவது ஒரு காலத்தில் பாடல்கள் பாடியவர்களை, கவி எழுதியவர்களை எல்லாம் புலவர்கள் என்று அழைத்தார்கள். அது ஆண்பாலுக்கு உரிய சொல். ஆனால் பெண்பாலுக்கு உரியவர்கள், பெண்கள் அவர்கள் இதுபோல பாடல்களை பாடினால், கவி எழுதினால், சிறந்தவர்களாக இருந்தால், மதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் எல்லோரையுமே ஔவையார் என்றுதான் அழைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அவை முன்னவர் அவர்கள். அவை முன்னவர். நம்ம வீட்டில் வயசான ஆயான்னு கூப்பிட்ற மாதிரி. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இதுவரை எல்லோரும் ஔவையார் என்று தான் நினைத்து கொண்டிருந்தோம். இப்போதுதான் ஔவை யார் என்பது அதுவே ஒரு கேள்விக்குறியாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் இன்றைக்கு விவாதத்துக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். ஔவையார் என்பது ஒரு குறியீடாக கூட எடுத்துக்கொள்ளலாம். அது அற்புதமான அவர் சொல்வதற்பது போல புறநானூற்று காலத்திலிருந்து பிற்காலத்திலே தனிப்பாடல்கள் திரட்டு என்பது வகையிலும் பல்வேறு புராண கதைகளிலும் கூட ஔவையார் என்பது நம்மளுடைய பெண் இனத்திற்கு, மகளிருக்கு அது ஒரு குறியீடாக, அது ஒரு ஆன்ற ஒரு சொல்லாக அது அமைந்திருக்கக்கூடிய ஒரு மதிப்பிற்குரிய ஒரு சொல்லாகவே இருக்கிறது. எனவே அந்த வகையிலே அதை எடுத்துக்கொண்டு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதை கருதலாம். மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கும் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினருடைய அந்த கருத்தை எடுத்துச் செல்லலாம். காரணம், ஏற்கனவே இப்படி விடுதலை போராட்ட வீரர்கள், தமிழறிஞர்கள், தலைவர்களுடைய நினைவு மண்டபங்கள்லாம் அமைக்கின்ற போது அது வெறும் நினைவு மண்டபங்களாக, கட்டிடங்களாக மாத்திரம் இல்லாமல் அங்கே அது வரக்கூடிய பார்வையாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயன்பெறத்தக்க அளவிலே அந்த இடம் ஒரு படிப்பகமாக, நூலகமாக அது உருவாக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை மாண்புமிகு முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அங்கே ஒரு அறிவு களஞ்சியம் உருவாக வேண்டும் என்பது ஒரு பொருத்தமான காரியம். மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு நிச்சயமாக எடுத்துச் செல்வதற்கு நாங்களும் நம்முடைய மாண்புமிகு துறை அமைச்சர் அவர்களும் நிச்சயமாக அதை செய்வோம் என்று சொல்லுவோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய பாதி சுமையை குறித்த மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்காலத்தில் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் சொன்ன கருத்துக்களை நிச்சயமாக பரிசீலித்து மாண்புமிகு முதலமைச்சரோடு நானும் மாண்புமிகு நிதியமைச்சரும் கலந்து பேசி அவருடைய கோரிக்கை நிறைவேறுவதற்கு தொடர்ந்து பரிசீலிப்போம்.